ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம விஜய் அண்ணனோட பாலிடிக்ஸ் என்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில் என்னையே கவுத்து விட்டுற மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி என் சேனலில் பாலிடிக்ஸ் பற்றிலாம் எந்த ஒரு வீடியோவும் போட்டதே இல்லை. வீடியோவே போட்டதில்லை, அது வேற விஷயம். இந்த வீடியோவை நான் விஜய் அண்ணனோட ஒரு ஃபேன் பாயாக தான் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் உரிச்ச சூரியன், மாக்கான் முன்னேற்ற கழகம், காக்காப்பி அவங்களோட உயிர் தொண்டர்கள் யாராச்சும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. முன்னாடியே சொல்லிட்டேன், அப்புறம் கமெண்ட் செக்ஷன் பக்கம் வந்து கதறிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பே இருக்காது. எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், விஜயனை பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். நம்ம உரிச்ச சூரியன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம அண்ணன் மேலே வைக்கிற ஒரு கிளைம் என்னன்னா, நம்ம அண்ணன் வந்து ஒரு கூத்தாடியாமா. உங்க மகன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னப்பா பண்ணிட்டு இருந்தாரு? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அப்படின்னா உங்க அலையன்ஸ்ல இருக்காருல்ல கமலஹாசன், அவர் யார், விபச்சாரியா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நம்ம கமலஹாசன் ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் தரமான ஒரு கேள்வியை கேட்டாரு. அதுக்கு நம்ம அண்ணனோட பதில பாருங்களேன். மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடன் வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில்? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். யாரு தாண்டா இவரை கூப்பிட்டீங்க? இதுல இருந்தே நம்ம விண்வெளி நாயகனோட லட்சணம் தெரியுது. நெக்ஸ்டா உரிச்ச சூரியன் கிட்ட வருவோம். நீ வா. ஏண்டா, மக்கள் பணத்தை ஆட்டை போட்டு அதுல கட்சி நடத்துற உங்களுக்கே இவ்வளவு அதுப்புனா, அவ்வளவு அதுப்புன்னா சினிமால கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காசை வச்சு கட்சி நடத்துற எங்க அண்ணனுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் இல்ல? எவ்வளவு அதுப்பு இருக்குன்ற தம்பி. உங்களை மாதிரி நடிப்பு வராம அரசியலுக்கு வந்தவர் இல்ல தம்பி எங்க அண்ணன். நடிப்போட உச்சத்துல இருக்கப்ப அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர். எங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, அதை கேளு. சினிமா சார் பாப்பீங்க? யார சார் பிடிக்கும்? அப்பப்போ சினிமா பார்க்கறது உண்டு. நல்ல சினிமா, தரமான படம்னா அது நிச்சயம் பார்ப்பேன். பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, ஸ்டைல் நடிகர் அப்படி இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் நடிக்கிறதுல விஜய் பிடிக்கும் எனக்கு. ஒரே ஒரு படத்தோட சேலரி மட்டுமே 300 கோடிடா. சாகுற வரைக்கும் உட்காந்து சாப்பிடலாம். ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உச்சத்தை தந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அரசியலுக்கு வந்தவர்றா எங்கள் அண்ணன். உங்களை மாதிரி நடிப்பு வராமல் வந்தவர் இல்லை, புரிஞ்சுதா? 2026 எங்கள் அண்ணன் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கள் அண்ணன் களத்தில் இறங்குவார்றா. திரையில் எங்கள் அண்ணன் வசனம் பேசி தானே பார்த்துருக்க. இதுக்கப்புறம் மக்களுக்காக தரையில் இறங்கி பேசுவார்றா, அதையும் பார்ப்பேன். ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் காசை வாங்கிட்டு விஜயனுக்கு தான் போடுவாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஐயோ நம்ம வந்து காசு கொடுத்துட்டாங்க, அந்த கட்சிக்கு தான் போடணும் அப்படிங்கிற காலம்லாம் எங்கள் அப்பாவோடய முடிஞ்சிச்சு. இப்போ இருக்க பசங்களாம் காசு கொடுத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு விஜயனுக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், காசு கொடுத்து இருக்க காசையும் வேஸ்ட் பண்ணிடாத, அப்புறம் பிச்சை தான் எடுக்கணும். ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உரிச்ச சூரியன். எங்கள் அண்ணன் ஒரு டைம் மட்டும் பவருக்கு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சாகிற வரைக்கும் உங்களால் பவருக்கு வரவே முடியாது. எங்கள் அண்ணன் ஃபுல்லாக கூட இன்னும் அரசியலுக்கு வரல, பாலிடிக்ஸ்குள்ளே மட்டும் ஃபுல்லாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோவேன். எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 2026 யாருக்கு ஓட் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம என்னத்தையாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா சார் ஒரு கேன. ஓகே, ஸ்டே டியூன், பாய். வரண்டா சின்னசாமி. சரிடா.